எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது சோசியல் மீடியாவை ஓப்பன் பண்ணாவே விஜய் 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 அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் பற்றி பேசாத ஆட்களே கிடையாதுங்கிற நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணக்கூடியவங்க கூட சரி, நிறைய பேர் யூடியூப் சேனல் மூலமாக கடுமையான விமர்சனங்கள் பண்ணுறாங்க. ஏன் எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவங்க ஆளுங்கட்சியோட தூண்டுதல் பேரில், நான் ஏற்கனவே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன், ஆளுங்கட்சி என்ன வேணாலும் செய்யும், விஜய் அவர்களை அரசியலை விட்டு ஓட விடணும், ஒழிச்சர்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களை அரசியலை விட்டு ஓட நினச்சி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆயிடுச்சு. இனிமே விஜய் எந்த சக்தியாலும் எந்த கொம்பனாலும் விஜய் அவர்களை இனிமேல் அரசியலை விட்டு ஓட வைக்கவோ ஒளிய வைக்கவோ முடியாது. விஜயை ஒழிச்சு கட்ட நினச்சவங்க இனிமே ஒளிஞ்சு போவாங்களே தவிர விஜயை யாராலுமே ஒழிக்க முடியாது. நான் ஏன் இவ்வளோ போல்டாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா விஜய் டோட்டலாக முடிஞ்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பேசுகிறாங்க, இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க, இனிமேல் பேசத்தான் போகிறாங்க. ஆளுங்கட்சிகிட்டேருந்து பணம் வாங்கிட்டு ஆளுங்கட்சியோட கைக்கூலியாகவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவும், ஆனால் வெளியில் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுகிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, திருட்டு உறவு வச்சுட்டு இருக்கிறாங்க, கள்ள தொடர்பு வச்சுட்டு இருக்கிறாங்க, கள்ள உறவில் இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் இவ்வளவு ஸ்ட்ராங்காக நிற்கிறார் அப்படின்னா, தமிழக மக்களுடைய பேராதரவால் மட்டும்தான் அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. யார் என்னென்ன பேசினாலும் சரி, எத்தனை யூடியூப் சேனல் விஜய்க்கு எதிர்ப்பாக பேசினாலும் சரி, எத்தனை பேர் கூட்டணியில் ஜாயின் பண்ணாலும் சரி, அதை பற்றி விஜய் அவர்கள் கவலையே பட மாட்டாங்க. ஏன்னா விஜய் விஜயகாந்த் அவர்கள் எப்படி சொல்லி வந்தாங்களோ அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், மக்களை நம்பி தான் அவர் வந்தார். அதனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாரெல்லாம் விஜய் அவ்வளோதான், விஜய்க்கு டெபாசிட் இல்லை, விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜய் இத்தனை சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் பேசிட்டு இருந்தீங்களோ, உங்கள் வாய்களை அடக்கிற மாதிரியும் உங்கள் மூஞ்சியில் கறி பூசுகிற மாதிரியும் தமிழக மக்கள் விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. நான் சொல்கிறது திரும்ப சொல்கிறேன், நிச்சயமாக இது நடக்கும். நம்ம எல்லாமே பார்க்கத்தான் போகிறோம் மக்களே.